ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலோட ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட வரலாறு மற்றும் இந்த கோவிலோட பெருமைகளை பற்றி சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் அப்படியே இந்த கோவிலோட ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துட்டே வாங்க. இந்து வைஷ்ணவ கோயில்களில் பார்த்தசாரதி கோயில்கள் ஒன்றாகும். வைணவர்கள் 108 திவ்ய தேசங்கள் ஒன்றான கோயிலில் கோபுரங்களும் மண்டபங்களும் நுட்பமான சிறப்பு கலைகளும் நிறைந்த இக்கோவிலில் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் உள்ளது. இத்தல எம்பெருமான் மகாபாரத போரின் போது பார்த்தனுக்கு, அதாவது அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக சாரதி வடிவில் காட்சி அளிக்கிறார். இத்தலத்தின் மூலவர் பெயர் வெங்கட கிருஷ்ணன் என்ற போதிலும் உற்சவராகிய பார்த்தசாரதியின் பெயரிலே புகழ் பெற்றுள்ளது. இக்கோயில் முதல் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னரான ராஜ முதலாம் நரசிம்மவர்மன் மூலம் கட்டப்பட்டது. இக்கோயில் திருமாலின் அவதாரங்களில் 5 அவதாரங்கள் உள்ளன. அவையானவை நரசிம்மர், ராமர், வரதர், ரங்கநாதர் மற்றும் கிருஷ்ணர். இக்கோயிலில் சென்னை பழமையான கட்டடமைப்புகளில் ஒன்றாகும். 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் மன்னர்களால் கட்டப்பட்ட வேதவள்ளி தாயார் சந்நிதி, ரங்கநாதர், ராமர், கஜேந்திர வரதராஜர் சுவாமி, நரசிம்மர், ஆண்டாள், ஆஞ்சநேயர், ஆழ்வார், ராமானுஜர் சந்நிதிகள் உள்ளன. இக்கோயிலில் வைஷ்ணவ ஆகமத்தினை தென்கலையினையும் பின்பற்றுகிறது. உடன் நரசிம்மர் மற்றும் கிருஷ்ணருக்கு தனி சந்நிதிகள் காணப்படுகின்றன. இக்கோவிலின் கோபுரங்களிலும் மண்டப தூண்களிலும் தென்னிந்திய கட்டிடக்கலையினை வலியுறுத்தி நிறைய சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன. ஸோ இந்த கோவிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, கருவறையில் மூலவர் வேங்கட கிருஷ்ணர் தவிர ருக்மணி பிராட்டி, பலராமர், சத்யநாயகி, அனிருத்தன், பிரம்மயுத்தன் என குடும்ப சமேதராக காட்சி தருகிறார். இவர்கள் தவிர பிற சந்நிதிகளிலும் ஸ்ரீ வேதவள்ளி தாயார், ஸ்ரீ மன்னதர ரங்கநாதர், ராமர், ஸ்ரீ கரிவரதர் அதாவது வரதராஜர் சுவாமி, துளசிங்க பெருமாள், நரசிம்மர், ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ஆஞ்சநேயர், ஆழ்வார்கள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள் மற்றும் வேதாச்சாரியார் ஆகியோரும் காட்சி தருகின்றனர். இங்கு பார்த்தசாரதி மற்றும் நரசிம்மருக்கு தனித்தனியே கொடிமரங்கள் மற்றும் வாசல்கள் கொண்டு தனித்தனி கோயில்கள் போல திகழ்கின்றன. இங்கே கோபுரங்களும் மண்டபங்களும் தென்னிந்திய கோவில் கட்டிடக்கலைக்கு உயரிய நுட்பமான சிற்பக்கலைகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த கோவிலோட புராணம் கதைன்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் வெங்கடேஸ்வரர் அரசன் சுமதிக்கு பார்த்தசாரதியாக காட்சி அளிப்பதாக வாக்கு தந்திருந்தார். அவ்வகையை நிறைவேற்றும் வகையில் அவருக்கு பார்த்தசாரதியாக அவருக்கு திருவல்லிக்கேணியில் காட்சி அளித்தார். மூலவர் பார்த்தசாரதியின் விக்கிரத்தை அகத்திய மாமுனிவர் பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. இங்கே ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர் ராமானுஜரின் பெற்றோர்கள் பெருமானை குழந்தை செல்வத்திற்காக வேண்டியதாக சொல்லப்படுகிறது. இக்கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பெருமாள் பார்த்தசாரதியே அவர்களுக்கு மகனாக பிறந்ததாக நம்பப்படுகிறது. ஸ்ரீ பார்த்தசாரதியின் பெருமை. மகாபாரதத்தின் கிருஷ்ண பகவான் மகாபாரத போரின் போது அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தார். அச்சமயத்தில் இவர்கள் இந்துக்களின் புனித நூலான ஸ்ரீமத் பகவத்கீதையை தந்தார். போரின் போது பீஷ்மனின் அம்புகளால் காயமடைந்த கிருஷ்ணர் முகம் முழுவதும் தழும்புகளுடன் காட்சி அளித்துள்ளார். இக்கடவுளுக்கு இன்னொரு சிறப்பு என்னவென்றால், இந்த இடத்தில் மட்டும்தான் கிருஷ்ண பகவான் மீசையுடன் தன் பிரதானமான ஆயுதமான சுதர்சன சக்கரம் இல்லாமலும் காட்சி தருகிறார். போரின் தொடக்கத்தில் இவர் எந்த ஆயுதமும் ஏந்தாமல் இருப்பதாக வாக்கு கொடுத்ததால் போரின் தொடக்கம் மற்றும் முடிவினை தெரிவிக்கும் சங்கை மட்டுமே ஏந்தியுள்ளார். இங்கு உற்சவ மூர்த்திதான் கதாயுகம் இல்லாமல் செங்கோலுடன் காட்சி தருகிறார். ஸோ இவ்வளவு பெருமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னைக்கு மிக அருகாமையில்
திருவல்லிக்கேணியில அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, பேருந்து மற்றும் ரயில்கள் மூலம் வந்து இந்த கோவிலுக்கு வரலாம். ஸோ பேருந்து வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவல்லிக்கேணின்னு பஸ் ஸ்டாப் இங்கே இருக்கு. அங்க இறங்கி அங்கருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தொலைவிலே இந்த கோவில் அடையலாம். அதே மாரி நீங்க பறக்கும் ரயில் மூலியமா வந்தாலும் உங்களுக்கு ரொம்ப கிட்ட. அங்கருந்தும் ஒரு 1/2 கிலோமீட்டர் மூலியமா நீங்க வந்தடையலாம். இந்த கோயில் வந்து எப்ப நடை திறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலை 6 மணிலேருந்து 12 மணி வரைக்குமும், மாலை 4 மணிலேருந்து 8 மணி வரைக்குமும் கோயில் நடை திறந்திருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த தரிசிச்சு இந்த பார்த்தசாரதி பெருமாளோட அருள் உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும்னு நான் இறைவன பிரார்த்திக்கிறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.